குடும்பங்களையும் அருமையான சபையார்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க. இந்த நாட்களில் நாங்கள் வேத புத்தகத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனங்களை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்படியே அடுத்த வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். வேத புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு பிரசங்கம். ஆமென். ஏரோது ராஜாவினுடைய பிரசங்கம். அந்த பிரசங்கத்திலே பார்த்தா அங்கே ஜனங்கள் எல்லோரும் கரங்களை தட்டி கைகளை கொட்டி மகிழ்ச்சியினால ஆரவாரிக்கிறார்கள். என்று சொன்னால் அந்த பிரசங்கம் அப்படியான அந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். மக்கள் என்ன சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். எத்தனையோ லட்சம் ஜனங்கள், அந்த நாட்டிலே இருக்கிற ஜனங்கள் ஏரோது ராஜாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்று சொன்னால் அவர்கள் அந்த பிரசங்கத்திலே மிகுந்த நன்மை இருக்கின்றது, மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது, மிகுந்த தேவைகள் எல்லாம், தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று சொல்லி இந்த பிரசங்கத்தை குறித்து அவர்கள் மனதுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்போட சந்தோஷமாக களி கூர்ந்து கைகட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகின்றது இது தேவ சத்தம், இது ஒரு மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்ற அளவுக்கு அந்த பிரசங்கம், ஏரோது ராஜா செய்கின்ற அந்த பிரசங்கம் இவ்வளவு ஒரு வல்லமையான பிரசங்கமாக அவருடைய காதுகளில் போய் அதங்கே இனிமையாக அது பாய்ந்திருக்கின்றது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புஸ்தகத்திலே இந்த பிரசங்கத்தை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஜனங்கள் சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் இல்லையப்பா, இது ஒரு தேவ சத்தம், வானத்திலே இருந்து தேவன் பேசுகிற ஒரு அருமையான சத்தம் என்று சொல்ற அளவுக்கு இந்த ஏரோது ராஜாவுடைய பிரசங்கம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்தவ மக்கள், தேவ ஜனங்கள் பிரசங்கங்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறவர் யார் என்று சொன்னால் ஏரோது ராஜா, ஒரு மிகவும் ஒரு முக்கியமான மனிதன். ஆமென். அது மட்டுமல்ல, அவன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய பிரசங்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். யார் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு ராஜா அங்கே என்ன செய்தார், ராஜ வஸ்திரங்களை தரித்து கொண்டு மிகவும் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு காரியமாக அவர் இங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமென். அங்கே பிரசங்கம் பண்ணுகிறவர் அங்கே ஒரு கிழிந்த ஆடையோடையோ அல்லது ஒரு வறுமையான காரியங்களோடையோ அப்படியெல்லாம் அவர் வரவில்லை. அவர் எப்படி வார் என்று சொன்னால் தன்னுடைய அதிகாரம், தனக்கு இருக்கிற பவர், அந்த பவர்கள் எல்லாத்தையும் காட்டக்கூடியதாக ராஜ வஸ்திரம். ஆமென். இன்றைக்கும் நாங்கள் அநேக ஊழியர்களில் நாங்கள் பிரசங்கங்களை கேட்கின்றோம். தங்களுடைய பவர்களை காட்டத்தக்கதாக பணம், பொருள்கள், வாகனங்கள், வீடுகள் என்று சொல்லி பிரசங்கத்தில் தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய அதிகாரங்கள், தங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள், பத்துக்கள், தங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் பிரசங்கத்துக்குள்ள கொண்டு வருவார்கள். ஏன்னு சொன்னால் ஜனங்கள் அதை பார்க்க வேண்டும், ஜனங்கள் அதை அறிய வேண்டும் என்று சொல்லி. அதே மாதிரி தான் இங்கே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்திருக்கின்றான் ஏரோது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தில் ஜனங்கள் கேட்கிறவருடைய காதுகளுக்கு எப்படி இனிமையாக இருக்கின்றது, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேனாய் பாய்கின்றது. ஆமென். நன்றாக பேச தெரிந்தவன், நன்றாக ஜனங்களை வசிக்கப்படுத்த தெரிந்தவன், ஜனங்களுக்கு எப்படி சொன்னால் ஜனங்கள் தன்பக்கம் இழுக்கலாம் என்று சொல்லி தெரிந்தவனுடைய ஒரு நல்ல பிரசங்கம். ஆமென், ஆமென். அடுத்த வாசிங்க சிஸ்டர், அடுத்த வசனம் வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் குழப்பத்தில் இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பாருங்க, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களை ஏன் கேட்கிறாங்க என்று சொன்னால் பொழுதுபோக்காக இருக்கிறாங்க இல்லை. என்னென்னு சொன்னால் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறார்கள், எத்தனையோ கண்ணீரோடு இருப்பாங்க, எத்தனையோ வேதனைகளோடு இருப்பாங்க. என்னுடைய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா?
எங்க உள்ளத்திலே இருக்கிற இந்த காரியங்கள்ல சமாதான குறைச்சல்கள்ல சமாதானத்தை தரமாட்டாரா? அல்லது எங்களுடைய வியாதிகள், உடம்புல இருக்கிற வியாதிகள், நோய்களை இருக்கிறவர்கள், என்னுடைய நோய் சுகமாகாதா? என்னுடைய அந்த பானங்களையும் பூமியையும் படைத்தது எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏக்கம். ஆமேன். அதில் இன்னும் போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களோட இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம் எங்களை தொடாதா, எங்களை சுகமாக்காதா என்று சொல்லி ஆவலோடு கேட்கின்ற அந்த பிரசங்கம் உண்மையிலே அவர்களுக்கு ஒரு இனிமையானதாக இருந்தபடினால்தான் ஆர்ப்பரிக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, எங்களுக்கு எல்லாம் நடக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மனுஷன் பேசுகிற வார்த்தை மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் அந்த ஏரோது ராஜா ஒரு ஊழியக்காரன் போல அங்கே இருந்து சிங்காசனத்துல பேசுகின்றான். ஆமென், அல்லேலூயா. அவன் தன்னுடைய காரியங்களை தான் பேசுகிறான். ஆனால் ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அவன் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் ஏதோ கர்த்தருடைய காரியங்கள்லாம் இருக்கிறது, கர்த்தருடைய உண்மையான வேத சத்தியங்களை தான் அவன் பேசுகின்றான் சொல்லி ஜனங்கள் நம்புகிறார்கள். இப்படியான ஒரு கூட்டம் ஜனங்கள் தங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியில யார் எங்களை விடுதலையாக்கக்கூடும், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், எங்கே எங்களுக்கு விடுதலை இருக்கிறது, எங்கே எங்களுக்கு வழி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படியான பிரசங்கங்கள் அவர்களுக்கு போய் சேரும் பொழுது இருதயங்கள் களி கூறுகிறது. ஆமென். ஆனா என்ன நடக்கிறது முடிவு என்று சொன்னால், பிரசங்கம் பண்ணினவனே என்ன செய்தான், கர்த்தர் என்ன செய்தார் சொன்னா, தூதர்கள் அடித்தான், புழு கொடுத்து சேர்த்தான். ஆமென். பாருங்க, இன்னைக்கு அப்ப நம்பின இந்த ஆர்ப்பரித்த ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? இது தேவ சத்தம், இது மனிதனுடைய சத்தமே அல்ல என்று அவர்கள் உறுதியா நம்பி ஆர்ப்பரிக்கிறார்கள், களி கூறுறார்கள், மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல. அப்படி ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க சத்தம் அல்ல போது பிரசங்கம் பண்ணினவர் என்ன செய்யறாங்க பாருங்க. வசனத்துக்கு திருப்பி வாசிங்க, உடனே திருப்பி வாசிங்க. இது அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புலத்துகிறான். உடனே. ஆமென், அல்லேலூயா. இப்ப பார்த்து கொண்டிருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள், பிரசங்கத்தை நம்பினார்கள். கெதியை யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அந்த பிரசங்கத்தை பார்த்து கொண்டு இருந்தவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒன்றுமே இல்லை. பிரசங்கம் பண்ணினவனுக்கே அடித்தான் கர்த்தருடைய தூதனானவர். ஆமென். தூதன் அடித்தான், புழு கொடுத்து சேர்த்தான். மரணம் கூட ஒரு சாதாரணமான மரணம் இல்லை, ஒரு அசிங்கமான ஒரு அல்வருப்பான மரணம். புழு கொடுத்து சேர்த்தான். இந்த ராஜாவை நாங்கள் பார்ப்போம் இந்த வேத புத்தகத்தில். ஏரோது ராஜா யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய ஏரோதினுடைய பேரன். ஆமென். ஏரோது ராஜாவுக்கு நிறைய ஏரோதியர் என்கின்ற இனத்திலிருந்த ஏரோது ராஜா வந்தபடினால ஏரோது பெரிய ஏரோது, சின்ன ஏரோது இருக்கிறது. ஏரோது பெரிய ஏரோதுடைய பேரன். ஆமென். ஏரோது அகிரிப்பா. ஆமென். இந்த ஏரோது ராஜாவுக்கு ஏன் இந்த காரியம்? அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், தன்னுடைய மகிமை பிரசாபம், இந்த ஆட்சி, இந்த ஜனங்கள், இந்த தேசம், இந்த அதிகாரம் எல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தினால, தன்னுடைய ஞானத்தினால, தன்னுடைய வல்லமையினால சேகரித்த என்று சொல்லி அதைத்தான் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். நான் என்னுடைய வல்லமையினால எனக்கு இதை தேடினேன். கர்த்தர் அதை கேட்டார், காரை கேட்டான் தந்தார், வீட்டை கேட்டேன் தந்தார், அதை கேட்டேன் தந்தார், இதை நான் சொல்லி அவன் பொய் சொல்லி அவன் நினைத்ததைத்தான் அங்கே சொல்லுகிறான். ஆமென். உண்மையை அவன் அங்கே சொல்லவில்லை. அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடியினால அது கர்த்தருடைய காரியங்களை அவன் கர்த்தருக்கு முன்னுக்கு வைக்காமல் தன்னை முன்னுக்கு வைத்தபடினால்தான் தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய அறிவு புத்தியை அவன் முன்னுக்கு வாங்க வைத்தபடினால கர்த்தருடைய தூதனாக அடித்தான், புழு கொடுத்து சேர்த்தான். வெறும் 54 வயசு. ஆமென். இந்த ஏரோது அகிரிப்பா ராஜாவன் அந்த மறிக்கும் பொழுது அங்கே வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள் 54 வயசு. ஆரோக்கியம், அவனுடைய ஆரோக்கியத்தை சொல்லி சொல்லுறான் பிரசங்கத்தில். பாருங்கள், எனக்கு எப்படி நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். ஆமென். எதிரிகள் மத்தியில் நான் எப்படி வல்லமையா இருக்கிறேன், என்னுடைய சரீரங்களை பாருங்கள், ஆரோக்கியத்தை பாருங்கள் சொன்ன சரங்களை எல்லாம் கைதட்டி கூச்சலிடுது. ஆமென். ஏதோ கர்த்தர் இவனை அப்படி எல்லாம் கேட்ட எல்லாம் கொடுக்கிறார், எல்லாம் நிரந்தர எல்லாம் அப்படி வச்சிருக்கிறார் என்று சொல்லி கைதட்டி கூச்சலிட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். என்னுடைய சரீர பலத்தை பாருங்கள், என்ற ஆரோக்கியத்தை பாருங்கள். வெறும் 54 வயசுல என்ன சொல்கிறது? ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வயிற்றில புழு வந்து
வயதுகளில் பயிராகி புழு பிடித்து செத்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த அருமையானவர்களே, கர்த்தருடைய காரியங்களை, ஊழியர்கள், கர்த்தருடைய காரியங்கள் குறித்து கவனமாய் ஒரு பெரிய சபை. நாங்கள் இன்னைக்கு நிறைய காரியங்களை நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு. பெரிய சபை, இந்த ராஜாவினுடைய ஆதிக்கம் போல, இந்த ஏரோது ராஜாவினுடைய அரசாங்கம் போல, ஆட்சி போல எக்கச்சக்கமான ஜனங்கள், விசுவாசிகள் சபையில பெருகிறாங்க. என்ன செய்யறாங்க? என்னுடைய BMW காரை பார், என்னுடைய வீட்டை பார், என்னுடைய இதை பார் என்று சொல்லி சிங்காசனத்தில் நின்று கொண்டு இதெல்லாம் பார், நான் எப்படி ஒரு மேன்மையானவன், எப்படி இந்த உலகத்துக்கு பெரியவன் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண சனங்கள் என்ன செய்யறாங்க? இவருக்கு BMW கார் பின்னுக்கு நிற்கிறது, பின்னுக்கு 10 வீடு இருக்கிறது, பேங்கோட சொத்துக்கள் 10கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆரோக்கியத்தை பார் என்று எல்லாம் காட்டுறாங்க. கடைசியில் என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு மகிமை அங்கே இல்லை. ஆமென். எச்சரிக்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாத எந்த ஊழியமும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் பிரயோசனம் இல்லை, ஊழியர் செய்கிறவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை. காட்டி போட்டு சினிமாவை காட்டி விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. வெறும் 54 வயசுல ஏரோது ராஜா மரித்தார், புழுப்புழுத்து செத்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆரோக்கியம் அங்கு. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நாங்கள் என்னத்தை சொல்கிறோம்? எங்களுடைய தேவன் வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஆமென். இன்றைக்கு நட்சத்திரங்களையே படைத்த தேவன் நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு இன்றைக்கு விஞ்ஞானிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், எங்க தொடக்கம் எங்க முடிவு என்று. ஆமென். நான் அல்வாவும் ஒமேகாவுமா இருக்குங்கிறது சொல்லுகிற தேவன். அந்த தேவனுடைய காரியங்கள்ல நாங்கள் செய்கிற நாங்கள் கவனமாக இருக்கணும். எங்க தேவன் ஒரு இரக்கம் உள்ளவர். ஆமென். எங்களுடைய தேவன் இவனுக்கு அடித்தார் போல நீங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சரியான இரக்கமான தேவன். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆனால் மிகுந்த அன்பானவர், இரக்கம் உள்ளவர். பாருங்கள், ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து மனுஷர் ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பவம் லூக்கா 17:17 வாசிங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாக சுற்றி திரியும், மனுஷ ரூபத்தில் சுற்றி திரியும் பொழுது குஷ்டரோகம் உள்ள 10 பேர் என்ன செய்யறாங்க? அவங்க இயேசுவை காண்கிறாங்க. ஆமே. உங்களுக்கு தெரியும், அந்த கொரோனா வியாதி போல அந்த நாட்களிலே குஷ்டரோகம் கொள்ளை நோய், மருந்தே கிடைக்காது. அது வந்தால் முடிவு, அதாவது ஒரு மனிதனுடைய மரணத்தினுடைய கடைசி இதுதான் அந்த கொடிய நோயான குஷ்டரோகம். ஆமே. குஷ்டரோகம் வந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இது மற்றவர்களுக்கும் பரவினால் மருந்து இல்லை, அழிந்து போவாங்கன்னு சொல்லி அவர்களை கொண்டு போய் தங்களுடைய கிராமங்கள் எல்லை, நாடுகள், கிராமங்கள் எல்லைகளை கொண்டு விட்டு விடுவாங்க. அங்கேயே இருந்து அந்த சரீரமெல்லாம் நாட்டம் எடுத்து புழு பிடிச்சு அழுகி அப்படியே மறிக்க வேண்டியதுதான். அங்கே பிள்ளை இல்லை, மனைவி இல்லை, மனைவிக்கு கணவன், மனைவியா இருந்தால் கணவன் இல்லை, சகோதரன் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, ஒற்றுவதுமே இல்லை பக்கத்துல. ஆமே. அந்த எல்லையில போய் அப்படியே அழுகி அப்படியே மறிக்க வேண்டியதுதான். அப்படியான ஒரு குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அந்த எல்லை வழியாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்ன செய்யறாங்க சொன்னா, ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறார். அந்த கிராமத்தை எல்லைக்குள்ள அவங்க பிரவேசிக்கும் பொழுது குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அழைக்கிறாங்க. வந்து தூரத்துல நின்று கிட்ட வந்தா அவங்க பயப்படுறாங்க, மனுஷனுக்கு கிட்ட போகிறாங்க. தூரத்துல நின்று, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்றாங்க. ஆமென். பாருங்க, அவன் இருதயத்தில இருந்து இங்கே பாருங்க, அந்த சிங்காசனத்திலே அவன் ஏரோது ராஜா பிரசங்கித்த பிரசங்கம் போல அவன் ஏறி உட்கார்ந்து இருக்கிற இடமே ஒரு சிங்காசனம். வேதம் சொல்லுகிறது, அவன் பிரசங்கித்த பொழுது அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஜனங்கள் எல்லாருக்கும் ஏன் இப்படி இந்த ஜனங்கள் மகா சத்தமாக இது தேவசத்தை பற்றி சொன்னாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த ஏரோது ராஜா போட்டிருந்த வஸ்திரம் சுத்த வெள்ளி, மிகவும் விலை உயர்ந்து சுத்தமான 100 வீதம் சுத்தமான வெள்ளி. அங்கே அவனுக்கு இருக்கிற சொத்துக்கள், பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள்ல அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, சுத்த வெள்ளியில வஸ்திரம் தரித்து போட்டிருக்கிறான். ஒரு காலை நேரத்துல இந்த பிரசங்கம் நடக்குது. ஆமே. காலை கதிரில் ஒளி வந்து என்ன செய்யறன்னு சொன்னா, சிங்காசனத்துல உட்காரும் பொழுது அந்த வெள்ளியில அந்த ஒளி படையக்குள்ள
அந்த உடுப்புல பட்ட அந்த ஒளி தெறிச்சு போயில ஒரு பிரகாசிக்குது. ஆமென். தெறிச்சு ஒளி தெறிச்ச உடனே அத மினுங்குது. அந்த பத்திரம் முழுக்க மினுங்க. யாங்கள் என்ன செய்யறாங்க? ஏமாறுறாங்க. என்ன நினைக்கிறாங்க? இது பிரசங்கமும் அப்படி போகுது, வஸ்திரத்துல மினுங்குது, எல்லாம் ஒளியெல்லாம் பட்டு தெளித்த ஒளியா எல்லாம் மினுங்கிறபடினா இவர்கள் ஏதோ ஒரு மகிமை வந்துட்டு. ஆமென். ஜனங்கள் ஒரு ஏமாந்த கூட்டமாகத்தான் நம்ம என்ன செய்யறாங்க? இதை பார்த்துட்டு ஏமாறுறாங்க. BMW காரையும் ஊழியக்காரனுடைய வீட்டையும் ஊழியக்காரனுடைய சொத்துக்களையும் பத்துக்களையும் ஊழியக்காரனுடைய நயமாஞ்சமான வசனங்களையும் கேட்கிறது போலத்தான் இந்த ஜனங்கள் ஏரோது ராஜாவுடைய சுத்த வெள்ளியினால் போட்டு அந்த வஸ்திரம் சூரிய ஒளியில மினுங்கும் பொழுது ஏமாந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இது இங்க பாருங்கள், 10 குஷ்டரோகிகள், யாருமே பார்க்க முடியாத அருவருப்பானவர்கள், யாருமே கிட்டவே நெருங்க மாட்டாங்க. தேவையற்ற பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்குமே தேவையிலிருந்து இல்லையில கொண்டே கழித்து விட்ட 10 குஷ்டரோகிகள் வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று இருதயத்தால் வேண்டுறாங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் இவ்வளவு இரக்கமானவர்கள் பாருங்க. இயேசு என்ன சொல்றார்? நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் பார்த்து திரும்பி பார்க்காம போய் பார்க்கிறார். ஆமென். இருதயங்களை பார்க்கிற தேவன், எங்களுடைய தேவன் அன்பானவர், உள் இருதயங்களை ஆராய்கிற தேவன். அவர் என்ன செய்யறார்? பார்க்கிறார். ஓ உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறதா? நின்ற அதனால உங்களுக்கு தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி போகவில்லை. நின்று அந்த குஷ்டரோகிகளை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள். வேதம் தெரியாதவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஏதோ ஒரு ஆண்டிலிட்டு ஒரு அற்புதத்தை கேட்கும் பொழுது, ஒரு நோயை சுகமாக கொண்டு கேட்க அவர் என்ன சொல்லிட்டு போறார்? அவங்க ஆசிரியருக்கு காண்பீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. நினைக்க கூடாது. ஆமென். ஏன் அதை சொல்றாரு சொன்னா, அன்றைய நாட்களில் ஆசிரியர்கள் தான் முத்திர குத்தவனும் இதற்கு எல்லாம் சுகமாயிட்டு. அவங்கெல்லாம் முத்திர குத்தவனும் எங்களுக்கு குஷ்டரோகம் வீடுகள இந்த வீடுகள் எல்லைகள் கிராமங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி முத்திரம் அவங்க சுகமாயினால் அவங்கெல்லாம் திருப்பி முத்திர குத்தவனும் ஓகே வீட்டுக்குள்ள வரலாம் என்று. ஆமென். சுகமாகும் என்று சொல்லித்தான் என்ன சொல்றார்? போய் உங்களை ஆசிரியர்களை காண்பித்து சர்டிபிகேட்டை வாங்குங்கள். அதான் அர்த்தம். ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவன் அவர். ஆமென். அவர் எங்களுடைய வல்லமைகள், எங்களுடைய காரியங்களை பார்க்கிறது இல்லை. அவர் என்ன செய்யறாரு? இதயத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். இல்லத்தான நாங்கள் ஒரு சில ஒரு ஆட்களோ 2 பேரும் 3 பேரும் இந்த சிங்காசனத்துல இருந்து இந்த ஜனங்களை ஆசீர்வதியும், இந்த ஜனங்களை போற்றும், இந்த ஜனங்களை நடத்தும் அது கர்த்தரவனுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அவனும் சேர்த்தான், ஜனங்களுக்கும் ஒன்றும் இல்லை, 0வா போயிட்டு. ஆனா உள்ளத்தான கேட்ட இந்த 10 குஷ்டரோகிகளை ஆனா என்ன சொல்றாரு? சும்மா போங்க, போய் காண்பீங்க. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசிரியர்களுடைய காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையிலேயே சுத்தமானார்கள். கரங்களுக்கு தட்டுறீங்களா? போகையிலேயே சுத்தமானார்கள். பாருங்க, நடந்து போய்கொண்டிருக்கையே சுகமானாங்க. ஆமே. ஒரு குஷ்ட ரோகியை யோசிச்சு பாருங்க. முடிவு எழுதப்பட்டவன், மரணம் கடைசி முடிவு, இதுக்கு மாற்று வழியே இல்லை, மரணத்தில் எழுதப்பட்டவன் சுகமாகிறான்னு சொன்னால் கர்த்தர் இவ்வளவு அன்பானவர். அவர் யார் மேலே அன்பாக இருக்கிறார்? குஷ்டரோகிகள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கழித்து விட்ட பாத்திரங்கள். ஆமென். யாராக இருந்தாலும் அவர் அன்பு நிறைந்தவர், அன்பு காட்டுகிறவர். அவர் அந்த தேவனைத்தான் இந்த பிரசங்கியாக அவன் என்ன செய்தான்? ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணினான். என்ன காரணம்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினால். ஆமென். கர்த்தர் இன்றைய நாட்களில ஜனங்களுக்கு எதிர்பார்க்கிறது என்ன? மகிமை. தேவனுடைய மகிமையை தேவனுக்கு நாங்கள் செலுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு காரியம், என்ன காரியம் இருந்தாலும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த தெரிய வரும். ஆமென். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ இதற்கான நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை தேவன், அது முக்கியம். தேவன் அதை விரும்புகிறார். ஆமென். இந்த குஷ்டரோகிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா 10 பேர் சோமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. போயிலே சோமாயிட்டாங்க. வாசிங்கிறது அடுத்த வசனம். நான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியன் ஆயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இதுதான் நம்முடைய தேவன். ஆமென். தேவன் என்ன கேட்கிறார்? 10 பேர் அல்லவா சுத்தமாயினது. ஒருவன் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்த மற்ற 9 பேரும் அங்கே. ஆமென்.
அல்லேலூயா. சுகமாக்குகிற தேவன் அவர் என்ன செய்ய கேட்கிறார் சொன்னால் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை நாங்கள் தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்த வேண்டும். எங்களுடைய இதயத்தின் எண்ணங்களினால நாங்களான சொல்லி எங்களை நாங்களே மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னா, இந்த ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணின சிங்காசனத்தின் மேலே இருந்து ஜனங்கள் மகா ஆர்ப்பரித்து செய்யப்படுற பிரசங்கத்தை செய்த ஏரோது ராஜா குழுமுட்டு சேர்த்தது 54 வயசு, வெறும் 54 வயசு. இந்த வல்லமையை பார், என் ஆரோக்கியத்தை பார் என்று சொல்லி காட்டினவன் எங்கே போயிட்டான்? 54 வயசு குழுமுத்தி சேர்த்தார். தேவனுக்கு மகிமையை செய்து ஊழியங்கள்ல நாங்கள் என்ன செய்யணும்? சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தருக்கு செய்யறதுடைய மகிமையை செலுத்தியே ஆக வேண்டும். ஆமே, அது என்னிடத்து கேட்கிற அது ஒன்றுதான். அன்பான தேவன், இரக்கத்தில் சிகரமாய் இருக்கிறவர், உள்ளங்களை ஆராய்கிறவர், அவர் ஏழைகளின் தேவன். ஆமென். அவர் பாதிக்கப்பட்டவர்களின் தேவன், பாடுகள் உள்ளவர்களின் தேவன், கஷ்டப்பட்டவர்களின் தேவன், ஆறுகளின் தேவன், வானக்கிழமை பூமியையும் படைத்த தேவன், அன்பான தேவன். அவர்களை கேட்கிறது நாங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். தேவனை நாங்கள் என்ன செய்வோமா? மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, ரோமர் 1:20 வாசிங்க. ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு செல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே உணரானார்கள். உணர்வில்லாதவருடைய அவருடைய இருதயம் இருளடைந்தது. விசுவாசிகளாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும், அற்புதங்களை பெற்ற சாதாரணமானவர்களாக இருந்தாலும் தங்கள் இதயங்களை என்ன நினைக்கிறாங்க? இந்த பாருங்க, 10 பேர் சுகமானாங்க குஷ்டரோகிகள். ஒரு ஆள் திரும்பி வந்தா மிச்ச நேரம் எங்க போயிட்டோம்? ஜனங்களுக்கு காட்ட போயிட்டாங்க. என்ன காட்ட போறாங்க? பார், என்ன பார், நான் இப்ப ஆரோக்கியமாகிவிட்டேன், எனக்கு இப்ப செல்வம் பெருகி விட்டது, எனக்கு கார்கள் பெருகி, வாகனங்கள் பெருகி விட்டது, வீடுகள் பெருகி விட்டது, சொத்துக்கள் பெருகி விட்டது சொல்லி தங்கள் ஜனங்களுக்குள்ள காண்பிறது போயிட்டாங்க. கர்த்தர் இதியாக்கு பார்க்கிறார், இதியாக்கு இருக்கிறார். இல்லை, திரும்பி வந்து அவன் ஒன்றுமே அவன் தேடவில்லை. திரும்பி வந்தவன் தனக்கண்டு ஒன்றுமே தேடவும் இல்லை, தனக்கண்டு ஒரு மகிமையை தேடவும் இல்லை, தன்னுடைய பேரையும் அவன் தேடவில்லை. அவன் என்ன செய்கிறார்? அப்படியே வந்து தனக்கு ஒன்றுமே தேடாம காலில் வந்து விழுகிறான், மகிமையை கர்த்தருக்கு செலுத்தினான். ஆமென். இந்த ஊழியக்காரர்கள் இப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே, கொஞ்சம் வசதிகள் சேர்ந்த உடனே என்ன செய்கிறோம்? தேவனையும் மறந்துடுறோம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, மகிமைப்படுத்தாமல் சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே மைண்ட் மாறிடும். ஆமென். அந்த 9 பேரும் போயிட்டாங்க, தேட போயிட்டாங்க. செல்வம் தேடிய தாங்கள் பெரிய ஒரு காட்ட வேணும், தரங்களுக்கு மகிமை கலவு சொல்லி போயிட்டாங்க. சிந்தனையிலே வீணரானார்கள். ஆமென். இன்றைக்கு பிள்ளை அருமையானவர்களே, உணர்வில்லாத அவருடைய இதயம் என்ன செய்யுது? அது மட்டுமில்லை, இருளடைந்தது. இருளடைஞ்சா என்ன நடக்கும்? பொய் பிரசங்கங்கள் வரும், சத்தியம் அங்கே எல்லாம் தாறுமாறாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் மாறிடும். ஜனங்களை தவறான வழிக்கு, இல்லாத வழிக்கு நடத்துவாங்க. ஆமென். ஏன்னு சொன்னால் அங்கே மகிமை இல்லை, கர்த்தருக்கு மகிமை இல்லை. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:32 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். புரிந்துதா? நாங்கள் சாப்பிட்டாலும் அது தேவனுக்கு மகிமை இருக்கிறது, குடிச்சாலும் அது தேவன் காண்டவரை எங்களுக்கு இப்படி ஒரு தண்ணியை தந்திருக்கீங்க, இப்படி ஒரு நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு ஆரோக்கியமான தண்ணி. புதித்தாலும் என்னத்தை செய்தார்கள்? உடுப்பு போட்டுக்கிறாங்க. இந்த உடுப்பு கூட வேதம் சொன்னாங்க, அர்த்தம் என்னன்னு சொன்னாங்க, நாங்கள் போட்டுக்கிற உடுப்பு கூட தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஆடையை தந்திருக்கிறார், இது என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் உழைத்து வரலாம், அது இல்லை. ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு கர்த்தர் கொடுத்த காரியம், தேவனை புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி, இதான் உண்மையான தேவ பிள்ளை. ஆமென். எல்லாம் அவர் கொடுத்தது, எல்லாம் அவர் யோகு சொன்னார், எல்லாம் அவர் கொடுத்தது, எல்லாம் அவர் தந்தது, என்னுடைய ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருடையது. ஆமென். புசித்தாலும் குடித்தாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்படி நீங்க மகிமைப்படுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறையும். அல்லேலூயா. இந்த ரகசியம் வேதம் என்ன சொல்றது? 1:10 பவுல் சொல்றான், நீ புசித்தாலும் குடித்த எதை செய்தாலும். ஒரு சின்ன வீட்டு கூட செய்யறீங்களா? ஒரு பெரிய வீட்டு கூட செய்யறீங்களா? ஏதோ ஒரு ராஜா பிரசங்கம் பண்ணி லட்சக்கணக்கான சனங்கள், ஒருத்தருக்குமே ஒன்றும் இல்லை, 0. அவ்வளவு ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் 0வா போயிட்டு அப்படியே கேட்டு வீட்டை போனதான் அவன் சேர்த்து போனான்.
ஆனா ஒரு சிறிய வீட்டு கூட்டமா இருந்தாலும், ஒரு சின்ன ஊழியமா இருந்தாலும், ஒரு வீட்டுல போய் நாங்கள் ஜெபம் பண்ணினாலும், ரோட்டில் ஒரு துண்டை கொடுத்தாலும் கர்த்தருக்கே மகிமை சொல்லி கொடுத்து பாருங்க. கேட்கிற வேண்டவனுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆமென். இதுதான் தேவன். தேவன் அன்பானவர். தேவனை மகிமைப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இன்னும் ஒரு காரியம் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் உங்களுக்கு வேலைகள் தருணங்கள் எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு நாங்கள் இந்த டைம்ல நாங்கள் ஒன்று செய்யறோம்னு சொன்னா இது கர்த்தருக்கு கொடுக்கிற டைம். ஆமென். எல்லாம் கர்த்தர் செய்கிறது. நேரங்கள் வேலைகள் எல்லாம் கர்த்தரை கருத்தை இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன எங்களுக்கே தெரியாது. ஆமென். இன்றைய வேலைகளையும் தருணங்களையும் ஏற்படுத்துகிறது கர்த்தர். ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம வேத புத்தகத்துல பார்க்க கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருந்தார். ஏன்னா தேவனுடைய மக்கள், இஸ்ரவேல் என்று சொல்றது தேவனுடைய மக்கள். தேவனுடைய மக்களுக்கு கர்த்தர் எந்த குறையில நல்லா தான் வச்சிருந்தார். அவங்க என்ன செய்தாங்க என்று சொன்னா, சில காரியங்கள், சில வேற்று மதத்தவருடைய காரியங்கள் அவங்களுக்கு பார்த்தா பிடிச்சிட்டு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை விட வேற்று மதங்கள்ல அந்த வேற்று தெய்வங்கள காரியங்களை எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிட்டு, ஆசைப்பட்டுட்டாங்க, விரும்பிட்டாங்க. என்ன செய்யறாங்க சொன்னா அதன்படி அவங்க நடக்க வலிக்கிட்டாங்க. ஆமென். அந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டாங்க. வேதத்தை விட்டு விட்டாங்க, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டாங்க. இப்ப என்ன தங்களோட விருப்பம் உள்ள சுகமுகமா சந்தோஷமா வாழ்கிறாங்க. ஆனா ஒரு நேரம் வந்தது, என்ன நடந்தது? கர்த்தர் சொல்லி சொல்லி பார்த்தார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க கேட்கிற மாதிரியே இல்லை. ஆமென். அவன் என்ன செய்தார்? கடைசியில அந்த வேற நாட்டில் இருக்கிற வல்லரசுகளை கொண்டு, வல்லமான நாட்டை கொண்டு, அரசனை கொண்டு இந்த நாட்டையே அழிக்க சித்தமான. ஆமென். இப்ப ஒரு கூட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கூட்ட ஜனங்கள் நாங்கள் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், சிறப்பிடிக்கப்பட்டு கொண்டு போறாங்க பாபிலோன் ராஜா. ஒரு பெரிய வைரஸ் அமெரிக்கா மாதிரி வந்து என்ன செய்யறாங்க? ரவுண்ட் அப் பண்ணி கொஞ்சம் பேர் சிறப்பிடிச்சு கொண்டு போறாங்க. இந்த ஜனங்கள் சொல்கிற காரியம் தான் சங்கீத புத்தகம் 137 வாசிங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருந்து அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாலாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. பாருங்க, இது ஒரு காரியம் சின்ன எழுதப்பட்டிருக்குது. இது பெரிய சம்பவம். சிறப்பிடிக்கப்பட்ட ஒரு வல்லரசு நாட்டு வந்து அவங்களை சிறப்பிடிச்சா அடிமை அழிப்ப எப்படி அந்த இருந்த இஸ்ரவேல் இருந்த மக்கள் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து தங்கள் பிள்ளைகளை வச்சிருந்தார். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாம, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம தாறுமாறாக நடந்து பிற ஜாதிகளுடைய பழக்க வழக்கமுடியெல்லாம் செய்து விரோதமான விரோதமான காரியங்கள் செய்து ஆசீர்வாதங்கள் இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க? பிடிக்கப்பட்ட ரவுண்ட் அப் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அடிமைகள். ஆமே. ஒரு கூட்ட ஜனங்கள் அடிமைகளா எத்தனையோ கிலோமீட்டர் அவங்க நடத்தி கூட்டிட்டு போறாங்க. போசஸ் என்ன செய்யறாங்க? அந்த படை வீரர்கள், உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு போசஸ் பிடிச்சா எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லி. ஆமே. அப்ப அந்த நாட்கள் எல்லாம் பெரிய மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் ஓட்டி நடந்து அவங்க குதிரையில வருவாங்க. நடந்து எத்தனையோ 70, 80, 100, 150 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் சொல்லி நடத்தி கூட்டிட்டு போவாங்க. சாப்பாடு கொடுக்காம சங்கிலியால கட்டி இழுத்து கொண்டு போவாங்க. அப்படி நடந்து கொண்டு போய் என்ன செய்யணும்? கடைசியில கடைச்சி போய் ஒரு ஆட்டை கடையில வந்து விட்டுக்கிட்டாங்க ஆக்களை. ஆமே. இப்ப அங்க இருந்த கூடிய கொண்டு வந்த போர் வீரர்கள் கேட்கிறாங்க. பாருங்க, அவன் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்ன, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் இந்த போசஸ் அங்க சுத்தி காவலில் போசஸ் கேட்கிறாங்க. அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளை சேர்வை எங்களை பாடுகள் என்று சொன்னாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமையா எத்தனையோ நாள், 30 நாள் 40 நாள் நடந்து உடுப்பில நாரை சாப்பாடு இல்லாம களைஞ்சு சோர்ந்து விழுந்து அப்படியே நடந்து ஒரு ஆட்டங்களில் கொண்டு விட்டுக்கிறாங்க. ஆடுறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இந்த டைம்ல வந்து போர்வீரர்கள், நீங்கள் வந்து இஸ்ரவேல நல்லா பாடுவீங்களாமே, உங்களோட தேவன் நல்ல தேவனாமே, அவருக்கெல்லாம் நல்ல நல்ல பாட்டுலாம் நீங்கள் பாடுறீங்களாமே, அந்த பாட்டில நீங்கள் ஒரு பாட்டை எங்களுக்கு பாடுறீங்களா என்று கேட்கிறாங்க. ஆமே. வெந்த சொல்லுவாங்க தமிழ், என்ன வெந்த புண்ணில வேல் பாய்ச்சுறதா? சரியா? புண்ணில வேல் பாய்ச்சுறது.
இப்படி நேரத்தில் அவங்க பாடலுமா. இப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவோம். ஐயோ, இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி இந்த பாட்டை நாங்கள் பாட முடியும் என்று சொன்னா, இவங்க அந்த பாட்டை சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லா பாடுறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. ஆமே, இஸ்ரேல் தேசத்துல அவங்க நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா கர்த்தர் வச்சுக்கல. அந்த நான் சொன்ன தருணங்களும் வேலைகளும் கர்த்தரால வருகிறது. ஆமே, இந்த டைம்ல நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் படணும்னா அந்த டைம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்து நிறுத்தி இருந்து படங்களை ஆராதிக்க முடியுமா? முடியாது. ஒரு வாகனத்துல ஒரு போய் கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க, முடியுமா ஆராதிக்க? முடியாது. மயக்கமளிக்க முடியுமா? முடியாது. வேலைகளையும் தளங்களையும் சரியில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குங்கிறமா செய்தார். இது இவங்களுக்கு கொடுத்த டைம், அந்த டைம்ல ஒன்றுமே இவங்க செய்யல. என்ன செய்தாங்க? சிந்தனையில உணரானாங்க. தங்களோட மைண்ட் செட்டில் இதுதான் முக்கியம். பார்க்கல, பிசினஸ் பாருங்க, உழைப்பை பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்க என்றாங்க. கர்த்தரை மையப்படுத்துற டைமை விட்டாங்க. இப்ப சிறை பிடிச்சு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில கேட்கிறாங்க வந்து போஸ்டர்ஸ், இந்த பாட்டு நீங்க நல்லா பாடுவீங்களாமே, உங்களை பாடுறீங்களா? இப்ப ஐயோ, இந்த நேரத்துல எப்படி நாங்கள் பாடுறோம்னு சொல்லி அத்தனை அங்கலாச்சு கத்துறாங்க. ஐயோ, இந்த நேரத்துல வந்து எங்களை இந்த பாட்டை பாடி கேட்கிறீங்களேன்னு சொல்லி. கர்த்தரின் பாட்டை, இது ஒரு அந்நிய தேசம், நான் நல்லா இருக்கிற தேசத்திலே பாட முடியாம இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில, இப்படியான அடிமை வாழ்க்கையில, இப்படியான உடுப்படெல்லாம் நாலு சரிதங்கள் எல்லாம் நான் இந்த நேரத்துல நாங்கள் பாடுறது எங்களை முடியுமா? இது ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு சூழ்நிலை நாங்க பாடிடுமா சொல்லி அவன் அங்கலாயத்துல மட்டுமில்ல, அவங்க என்ன சொல்லி திருப்பி யோசிக்கிறாங்க அந்த பழைய நினைப்ப. எருசலேமே, நான் இஸ்ரவேலில் உள்ள எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தொழிலை மறப்பதாக. தன் தொழிலை இப்பதான் புத்தி வருது. தொழிலை மறக்கட்டான். எருசலேமை மறந்தா தொழில் மறக்கணும்னு சொல்றாங்க. இதோட சொன்னாங்க, தொழிலா முக்கியம் என்றாங்க. இப்ப எருசலேம் தான் முக்கியம். ஆமே, கர்த்தர் தான் முக்கியம், அவர் கட்டளை தான் முக்கியம், அவர் மையப்படுத்துறதுதான் முக்கியம். இதுதான் அர்த்தம். ஆமே, தொழிலை தான் பிறகு. தொழிலை அதை நான் மறந்தால், அவரை மையப்படுத்த மறந்தால் தொழிலங்களை விட்டு போகட்டும். அது மட்டும் என்ன சொல்றாங்க, எங்களை நாவு இப்ப பாடக்கூடாது. இந்த பாட்டு நம்முடைய தேவனை மையப்படுத்துகிற பாட்டு. இது நம்முடைய ஆலயங்களை, நம்முடைய கர்த்தரை நாங்கள் முழங்களை இருக்க பாடுற பாட்டு. இந்த அந்நிய தேசத்துல இந்த பாட்டு நான் பாடவே கூடாது. ஏன்னு சொன்ன, கர்த்தர் எங்களை கண்டிச்சிருக்கிறார், கர்த்தர்களை அடிச்சிருக்கிறார். அதாவது புழு புழுத்து சேர்த்தால் ஏறுவாங்க மாதிரி சொன்னது போல கர்த்தர்களை தண்டிக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் இந்த தேசத்துல, எங்கள் தேசத்துல நாங்கள் போய்த்தான் அந்த தேசத்தில் மறுபடியும் பாட வேண்டிய ஒழிய இந்த அந்நிய தேசத்துல இந்த பாட்டை நாங்கள் பாடக்கூடாது. இல்லை, உண்மையா இதயத்தோட தங்க தேசத்துல போய் இருந்து கர்த்தருக்கு முன்பாக அது பாட வேண்டிய பாட்டுன்னு சொல்லி அவர் ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்கன்னு சொன்ன, நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளணும். ஆமே, இந்த பாட்டை பாடாதபடி இந்த சிற வாழ்க்கையில, சிற இருப்பில, அந்நியத்துல பாடாத மாதிரி தன்னுடைய நாக்கு ரெண்டும் ஒட்டி கொள்ளணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமே, இப்படித்தான் சந்தர்ப்பங்கள், வேலைகள் எங்களுக்கு தலைகளாக வரும். இருக்கிற சந்தர்ப்பம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு நேரம் வரும் முடியாது. ஆமே, அல்லேலூயா. ஒரு டைம் எங்களுக்கு வர முடியாது. இது கேட்கல நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். ஆமேன். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்வதேன், அருமையானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆராதனை லைவ்ல போய் நினைக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களை சொல்லுகிறேன், இந்த 10 குஸ்தரோகிகளை போல நாங்கள் கர்த்தரை கேட்டுக்கொண்டால் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. எந்த நேரத்திலும் நாங்கள் எல்லாம் ஒன்றும் முடியாதனாலும் நாங்கள் முழங்கால் இருந்து முழு இதயத்தோட ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் மையப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்கள் செய்வார், ஆசீர்வதிப்பார். அந்த குஸ்தரோகிகளுக்கு சுகமாக்குவது போல உங்கள் நோய்களை சுகமாக்குவார், உங்களுடைய சிறை இருப்புகளை அவர் விடுதலையாக்குவார். ஆமேன். அவர் வல்லமையான தேவன். அவர் சும்மா சொல்றவர் மாத்திரமல்ல. ஆமேன். அவர் உங்களை சுகமாக்க வேண்டிய சுத்தித்தீர்கள் சொல்லுகிறது. ஆமேன். இன்றைக்கும் அவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சமாதானத்தை தருவார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆமேன். இந்த 10 குஸ்தரோகிகள் சிங்காசனத்தில் உள்ள ஈரோதுவை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கவில்லை. யாரை அவர் எதிர்பார்க்கிறார்கள்? உண்மையில இதயத்தாக தன்னை மையப்படுத்துகிற பிள்ளைகளை நோக்கி பார்க்கின்றார். ஆமேன். உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் தேவன். கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கிறது, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஆமேன். அவர்களை நோக்கி பார்க்கின்ற தேவன், எங்களை என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அங்கே அவருக்கு பேர் இருக்கிறார். ஆமேன். அவர் காண்கின்றவர், ஆராய்கிற தேவன். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். ஆமேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஆனால் என்ன செய்யணும்னு சொன்ன, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் தேவனை தேவன் என்று சொல்லி மையப்படுத்த வேண்டும். ஆமேன். ஒரு பாடலை பாடி மையப்படுத்துவது,
ஒரு ஆட்களுக்கு போய் சொல்லும் பொழுது நாங்கள் என்ன எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு செய்ய வேண்டும். ஆமென்.